மக்களே வணக்கம். இந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நீங்கள் உங்கள் சைட்டில் எதாவது பயன்படுத்துகிறீங்களா? அப்படி பயன்படுத்தலைன்னா இதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. இது வந்து சேஃப்டி கிராஸ் இல்லைன்னா சேஃப்டி காலண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலிமா நாம் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாருக்கும் தெரிவிக்கலாம். உங்கள் வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் இல்லை விசிட்டர்ஸ் இல்லை கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை இது தெரிவிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. இமிடியட் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரி. இந்த காலண்டரை எம்ப்ளாயிஸ் அசம்பிள் ஆகிற ஒரு இடத்துல நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு சேஃப் டேஸ் ஈஸியாக வந்து ட்ராக் பண்ண முடியும். எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மைண்டில் கொண்டு போகலாம். ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னும் போது அதை இமிடியேட்டாக தெரிவிக்கலாம் எம்ப்ளாயிங்களுக்கு. இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கம்யூனிகேஷன் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்க நம்மளால் தடுக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன், எல்லோ, ரெட் இந்த மாதிரி 3 கலரை நம்ம பயன்படுத்துவோம். ஈவன் என்னுடைய சைடில் நான் இந்த 3 கலரையும் பயன்படுத்துகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன்ன்றது எந்த ஒரு இன்சிடெண்ட்டும் இல்லாத நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். எல்லோன்றது நான் என்னுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெக்கார்டபிள் இன்சிடெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரெட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆர் இன்சிடெண்ட் அப்படின்னு வச்சுருக்கேன். அதை வந்து நான் ரெகுலராகவே ட்ராக் பண்ணுவேன். இது மூலிமா இன்ஃபர்மேஷன்ஸை நான் எம்ப்ளாய்க்கு ஷேர் பண்ணிடுவேன். இதை நான் வந்து பார்த்திங்கன்னா கேதர் பண்ணி வச்சுக்குவேன். எவ்வளோ சேஃப் டேஸ் நான் அச்சீவ் பண்ணேன் அப்படின்றது மெயினாக அதுலேருந்து நம்ம என்ன இன்புட் எடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சேஃப் டேஸை நம்ம ட்ராக் பண்ண முடியும். லாஸ்ட் இன்சிடெண்ட் எப்போ நடந்துச்சு, லாஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் எப்போ நடந்துச்சு, லாஸ்ட்டு நியர் மிஸ் எப்போ நடந்துச்சு, லாஸ்ட்டு இன்சிடெண்ட் ஆக்சிடெண்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்றத நம்ம ஒரு ட்ராக் பண்ண முடியும். இந்த ஷீட்டில் எம்டி பிளேஸஸில் நம்ம எழுதி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது தென் சேஃப் டேஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் இன்சிடெண்ட் இல்லாமல் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்றத ஃபாலோ பண்ணலாம். இது வந்து எவ்ரி மந்த்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். புது ஒரு எக்ஸலில் இந்த லாஸ்ட் டேட் மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். தென் நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு எல்லா மாதமும் ப்ரீவியஸ் டேட்டில் உங்களுக்கு எவ்வளோ சேஃப் டேஸ் இருந்துச்சோ அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு தென் கரண்ட் டேஸை நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே போகலாம். நீங்கள் இயர்லி வந்து எடுத்து பார்க்கும்போது அந்த மாதத்தில் எவ்வளோ இன்சிடெண்ட் ஆச்சு, அதை எப்படி கரெக்ட் பண்ணுவீங்க அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எக்ஸலில் ட்ராக் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேஃப்டி காலண்டர் போட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி அப்படின்னு வச்சுட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை இன்சிடெண்ட் ஆகிருக்கு, எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.